ஆமென் 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 ஆமென். நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இப்பொழுதும் நம்ம மத்தியில பெனி சிஸ்டர் இருக்காங்க. அவங்க ஒரு பாடலை நமக்காக பாடுவார்கள். பெனி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். എന്നീസ തേടി വന്നോ എന്റേനത് കണ്ണേ കണ്ടോ ഏത് എന്നോട് കൂടവേ ഇരുന്നാരേ. എന്നീസ തേടി വന്നോ എന്റേനത് കണ്ണേ കണ്ടോ ഏത് എന്നോട് കൂടവേ ഇരുന്നാരേ. സേനയിൻ കർത്താവ് പരാക്രമശാലിയാവർ സുമോനക്കാർ യുദ്ധം ചെയ്വീനെന്താരേ. സേനയിൻ കർത്താവർ പരാക്രമശാലിയാവർ സുമോനക്കാർ യുദ്ധം ചെയ്വീനെന്താരേ. எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதி வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரே போற்றி பாடுவே. எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதி வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரே போற்றி பாடுவே. என்னை தேடி வந்தார் எனது கண்ணீர் கண்டார். ஏடு என்னோட கூடவே இருந்தாரே. என்னை தேடி வந்தார் எனது கண்ணீர் கண்டார். ஏடு என்னோடு கூடவே இருந்தாரே. மனித சகாயம் எல்லாம் விரோதவாய் போய்விடேனும் தாயுள்ளம் கொண்டு வந்தார் ஆற்றி அணைத்திட்டாரே. மனித சகாயம் எல்லாம் விரோதவாய் போய்விடேனும் தாயுள்ளம் கொண்டு வந்தார் ஆற்றி அணைத்திட்டாரே. அன்பின் அடிகளாலும் ஆறுதல் மொழிகளாலும் இன்னும் அவரை கெட்டி சேர உதவினாரே. அன்பின் அடிகளாலும் ஆறுதல் மொழிகளாலும் இன்னும் அவரை கெட்டி சேர உதவினாரே. என்னை தேடி வந்தார் எனது கண்ணீர் கண்டார். ஏடு என்னோடு கூடவே இருந்தாரே. என்னை தேடி வந்தார் எனது கண்ணீர் கண்டார். ஏடு என்னோடு கூடவே இருந்தாரே. மரணத்தின் கண்ணே என்னை சுற்றி சூழ்ந்திட்ட போதும் மரணத்தின் பலனழித்து புதிய ஜீவனே. மரணத்தின் கண்ணே என்னை சுற்றி சூழ்ந்திட்ட போதும் மரணத்தின் பலனழித்து புதிய ஜீவனே. அக்கினி சோதனைகள் அலைய நாம் மோதிடேனும் விசுவாச பாதையிலே வெந்திட காத்தேரண்டோ. அக்கினி சோதனைகள் அலைய நாம் மோதிடேனும் விசுவாச பாதையிலே வெந்திட காத்தேரண்டோ. என்னை தேடி வந்தார் எனது கண்ணீர் கண்டார். ஏடு என்னோடு கூடவே இருந்தாரே. என்னை தேடி வந்தார் எனது கண்ணீர் கண்டார். ஏடு என்னோடு கூடவே இருந்தாரே. கர்த்தரை என் முன்பாக நிறுத்தி நோக்குவதினால் அசைக்கப்படுவதில்லை. மனுஷனின் நக்கம் செய்வார். கர்த்தரை என் முன்பாக நிறுத்தி நோக்குவதினால் அசைக்கப்படுவதில்லை. மனுஷனின் நக்கம் செய்வார். வானத்தை கேட்டிறங்கி சத்துருவை முறியடித்த ராஜாதிராஜன் ஜெயம் எந்த ஜெயமே. வானத்தை கேட்டிறங்கி சத்துருவை முறியடித்த
ராஜாதிராஜன் ஜெயம் எந்தன் ஜெயமே. என் நேசர் தேடி வந்தார், எந்தனது கண்ணீர் கண்டார். ஏழு என்னோடு கூடவே இருந்தாரே. என் நேசர் தேடி வந்தார், எந்தனது கண்ணீர் கண்டார். ஏழு என்னோடு கூடவே இருந்தாரே. பிதாவையும் இஷ்டம் மாத்திரம் என்னில் நிறைவேறட்டும். என்னொரு தாயேசுவை போல் என்னை மட்டும் ஒப்புவித்தேன். பிதாவையும் இஷ்டம் மாத்திரம் என்னில் நிறைவேறட்டும். என்னொரு தாயேசுவை போல் என்னை மட்டும் ஒப்புவித்தேன். என்னிலே நற்கிரியே ஆரம்பித்ததாம் என்னேசு முடிவு வாரி நடத்தி மகிமையிலேற்றுக்கொள்வார். என்னிலே நற்கிரியே ஆரம்பித்ததாம் என்னேசு முடிவு வாரி நடத்தி மகிமையிலேற்றுக்கொள்வார். என் நேசர் தேடி வந்தார், எனது கண்ணீர் கண்டார். ஏழு என்னோடு கூடவே இருந்தாரே. என் நேசர் தேடி வந்தார், எனது கண்ணீர் கண்டார். ஏழு என்னோடு கூடவே இருந்தாரே. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப அருமையான பாடல். கர்த்தர் நம்மளை தேடி வந்து நம்முடைய கண்ணீரை துடைத்து ஏழையாக நம்மளை அவர் எல்லா தேவைகளையும் சந்தித்து வழிநடத்தி வருகிறார் என்றதுதான இந்த ஒரு பாடல். ரொம்ப நன்றி சிஸ்டர், தேங்க்யூ. ரொம்ப நல்லா பாடினாங்க. அடுத்ததாக நம்ம மத்தியில சிஸ்டர் சூசன் ஸ்மித் இருக்காங்க. அவங்க கர்த்தருடைய வசனத்தை நமக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள். சிஸ்டர். Star to continue. Praise the Lord. Praise the Lord. Praise Lord, sister. You will now be placed into the conference. Please press star to continue. I'll just talk through this, sister. Is it okay? Sure, go ahead. Because that is not working. Yeah, go ahead. But I cannot join. You will now be placed into the conference. Please press star to continue. It's been a interesting day. வரைக்கும் எனக்கு இப்படி ஒரு நாளும் மெசேஜ் கொடுக்கறதுக்கு எதுக்கும் ஒன்றே இல்லை. இன்னைக்கு எப்படி ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ண முடியல. ஆனாலும் நல்லவர் சிஸ்டர் அழகா வந்து எனக்கு எப்படியோ வழி கொடுத்துருக்கார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அடுத்தது வந்து போன வாரம் குளோரியா வந்து 1 year செலிப்ரேட் பண்ண கர்த்தர் உதவி செஞ்சாரு. ஜெபித்த எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமத்திற்கு கொடி ஸ்தோத்திரங்களை சொல்ல சொன்னாங்க. தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய செய்திக்கு நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு ஜெபம் செய்துட்டு, இந்த கிறிஸ்துமஸ் செய்தி தான், ஆனாலும் அதுல ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளிலும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போலாம். ஏசப்பா, இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த நாளில் அப்பா எத்தனையோ தடைகள் மத்தியில பேசும்படி நீ தந்த கிருபைக்காய் நன்றி. ஒரு நாட்களிலே இவர்களை தவிர்க்க அவியானவர்களுக்கு நீ கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 second. மூணாம் அதிகாரம் வசனம் வந்து 25, 26. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அதுதான் இந்த நாளிலே நம்ம அந்த காத்திருப்பை குறித்து கொஞ்சம் நம்ம இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும்
நம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இன்னொன்னு நெக்ஸ்ட் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ரெண்டுமே பாருங்களேன், நல்லதுன்னு தான் நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னாக்கா சில டைம்ல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறோம், நம்ம சோர்ந்து போயிடுறோம். காத்திருந்து நம்ம என்ன செஞ்சிடறோம், ஆண்டவரே என்ன காத்திருந்து என்ன ஆனாலும் என்ன இப்படி நமக்கு எல்லாம் இப்படி சோர்வாவே இருக்கு, நம்ம பண்ற ஜெபம் எதுவும் கேட்கப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், சோர்ந்து போயிடும். இப்ப இந்த வருஷத்துல கூட நம்ம திரும்பி பார்ப்போம்னால் ஆண்டவர் நமக்கு நிறைய கேட்ட காரியங்கள் செய்திருக்கிறார், கேட்காத காரியங்களை செய்திருக்கிறார், நினைத்த காரியங்களை செய்திருக்கிறார். இன்னும் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பதில் இன்னும் வராத ஒரு சூழ்நிலை கூட நம்ம இருக்கலாம் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் அப்படியே டக்குன்னு எல்லாத்தையும் செய்யல. ஏன்னா அவர் நல்ல தகப்பன். எந்த நன்மையான எந்த ஈவை எப்ப கொடுக்கணும்னு ஆவியானவருக்கு நன்றாக அருமையாக தெரியும். அப்போ இந்த நாட்களிலும் நம்ம காத்திருந்த ஒரு 2 பேரை நம்ம இந்த நாளில நாம தியானிக்க போறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில ஒரு 2 பேரை நம்ம தியானிக்க போறோம். அதுக்கு முன்பதாக நம்ம காத்திருக்கிற எல்லாரும் அப்படியே எல்லாத்தையும் உடனே பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. அதுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ண தேவன், அவர் உண்மையுள்ள ஆண்டவர். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் பொய்யறியாத தேவன். நம்மளே ஆண்டவர் என்ன சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள், நம்மளை பார்த்து என்ன பேரு கொடுக்கிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, அப்ப நமக்கே நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், பொல்லாத நமக்கே தெரியும் போது ஆண்டவருக்கு எதை எப்ப கொடுக்கணும் நன்றா தெரியும். அப்ப வாக்கு தத்தம் பண்ணின தேவனை தான் நாம் என்ன செய்யணும், நாம் முழுவதுமாய் பற்றி கொள்ள வேண்டும். அந்த வாக்கு தத்தம் எப்பொழுது நிறைவேறும் அதை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துடணும். இப்ப நம்ம வேதத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆபிரகாம் குழந்தைக்காக காத்து கொண்டிருந்தான். அப்போ அவனுக்கு ஆண்டவர் உடனே கொடுக்கல. பாத்தீங்கன்னா 25 years அவன் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனா அன்னாள், நீங்க ரூத் சாமுவேல நம்ம வாசிக்கும் போது, அன்னாள் அவ தேவ சமூகத்துல அவ ஜெபம் பண்ணிட்டு போறா. அடுத்த வருஷமே என்ன ஆகுது, அவ ஒரு பிள்ளையோட வரா. அப்ப ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு விதமா ஆண்டவர் வழி நடத்துறாரு. இப்ப இங்க பாத்தீங்கன்னாக்கா, நம்ம லூக்கால நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம யோவான் ஸ்நானகன் சகரியா மனைவி எலிசபெத், அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ நாள் கழிச்சு ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு குழந்தைய, ஒரு யோவான் ஸ்நானகனை அந்த ஆண்டவர் கொடுக்கிறாரு அவங்களுக்கு. அப்ப அவர்களுடைய காத்திருத்தல் எவ்வளவு வருஷம் அவங்க அதை யோசிக்க கூட இல்லை, அவங்க மறந்து கூட போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த அந்த அவளை நினைத்து என்ன செய்யறாரு, அந்த அந்த ஒரு அவளுடைய கற்பத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. அப்ப அவரு அந்த சகரியா பாத்தீங்கன்னா அப்ப கூட நம்ப முடியல, ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்கிறாருங்கிறத நம்பவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, அவர் ஊமையாக்கி போட்டுட்டார். அப்ப சில வாக்கு தத்தங்கள் உடனே நடக்குது, சில வாக்கு தத்தங்கள் எதிர்பாராத சூழ்நிலை நடக்குது, சில வாக்கு தத்தங்கள் இனிமேட்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன வாட்டி கூட அது நடக்குது. அப்ப நம்ம இந்த காத்திருக்கிறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா, நாம நிறைய காரியத்தை, செய்யக்கூடாத காரியத்தை நம்ம என்ன செய்யறோம். அதுதான் இந்த நாட்களில நாம கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ நம்ம ஆண்டவர் நிறைய வாக்கு தத்தங்களை நம்ம கொடுத்திருக்கிறார் இல்லையா? பிள்ளைகளை குறிச்சிருக்கலாம், அவங்களுடைய வேலையை குறிச்சிருக்கலாம், அவங்களுடைய குடும்பத்தை குறிச்சிருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் நம்ம கேட்காம கூட ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம், நிறைய வாக்கு தத்தங்களை நமக்கு ஆசீர்வாதமா கொடுத்திருக்கலாம். நம்ம இன்னும் சுதந்திரிக்காம கூட இருக்கலாம். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு இல்லையா? ஒரு வாரத்தோட இந்த வருஷம் முடிய போகுது. பல கேள்விகள் நமக்கு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன சொல்றது, ஆண்டவருக்காக நம்ம காத்திருப்பது நல்லது. அதுதான் ஆண்டவர் இந்த வசனம், இந்த இன்னைக்கு நம்ம தியானிக்க கொடுத்த வசனம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது இருக்கிறது. நான் தான் இருப்பதுங்கிறேன், காத்திருக்கிறது நல்லது. அப்போ இந்த பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு பாருங்க, காத்திருக்கிறது.
அப்போ எப்படி நம்ம என்ன செய்யணும், நம்ம கர்த்தருக்காக நம்ம என்ன காத்து கொண்டு இருக்க வேண்டும். என்ன கர்த்தருக்கு என்ன காரியமா இருந்தாலும் சரி அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஒரு நம்பிக்கையோட நாம காத்திருக்கிறோம். அப்போ இந்த காத்திருக்கிற நாட்களில நாம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறதுதான் இந்த நாட்களில நாம இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். நம்ம என்ன பண்ணணுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கணும், ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கணும், வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்யணும் அப்படின்ட்டு நமக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறதுல நம்ம என்ன செய்வோம், நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம், அந்த காரியங்களை நாம செய்வோம். ஆனா எனக்கு ஒரு இது, அப்ப காத்திருக்கும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத ஒரு 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 சும்மா ஒரு யோசனை மாதிரி வந்தது. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி கர்த்தர் ஆவியான ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அப்ப என்ன அப்படின்னாக்கா, நம்ம காத்திருக்கும் போது நம்ம செய்யக்கூடாத காரியம் என்ன அப்படின்னாக்கா, ஆண்டவர் நம்மளுடைய எதிர்பார்த்திருக்கிற அந்த ஒரு காரியத்தின் மேல நம்ம நம்பிக்கையே வைக்க கூடாது. நம்பிக்கைங்கிறத விட அந்த காரியம் நடந்துட்டா அப்பா அவ்வளவுதான் எனக்கு எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, நாம் அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்துக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது, நாம் போகக்கூடாது இல்லையா. இப்ப ஒரு குழந்தைக்காக நம்ம ஜோம் பண்ணிட்டே இருக்கலாம், அப்பா எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டாரு, ஐயோ அந்த ஒரு இதை மட்டும் நம்ம என்ன செஞ்சுட்டாரு, ஆன்சர் பண்ணிட்டா நம்ம என்ன செஞ்சிருவோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக காத்து கொண்டிருப்போம் பாருங்களேன். அதாவது நம்மளுடைய சந்தோஷம் அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல்ல இருக்கக்கூடாது. புரியுங்களா? நம்மளுடைய சந்தோஷம் அல்லது நம்மளுடைய நம்பிக்கை, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இப்ப குளோரியாவே எடுத்துக்கலாம். இப்ப குளோரியாவுக்கு இவ்வளவு நாள் ஜெபம் பண்ற அவளுக்கு இன்னும் நிறைய சர்ஜரிஸ் இருக்கு. அப்பா அவ சர்ஜரி ஆயிட்டானா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய சந்தோஷம் எதில இருக்கிறது, நம்மளுடைய சந்தோஷம் ஆண்டவருக்குள் இருக்கிறது இல்லையா. அப்ப அதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். நிறைய நேரம் நம்ம ஏன் சோர்ந்து போறோம், நம்ம காத்திருக்கிறதுல நம்ம ஏன் சோர்ந்து போறோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நம்ம சோர்ந்து போவோம், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆபிரகாம் சோர்ந்து போனார். நிறைய பேர் நீங்க தாவீதை எடுத்துக்கோங்க, எவ்வளவு அவருக்கு சோதனை பிரச்சனை தேவையில்லாத காரியங்கள், அவரும் சோர்ந்து போய் நிறைய தப்பு பண்ணார். அப்ப இந்த காத்திருக்கும் போது நம்ம எல்லாரும் சோர்ந்து போவோம். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நம்மளுடைய சந்தோஷத்தை என்ன செய்யறோம், அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்துல வச்சிடுறோமே தவிர்த்துட்டு அந்த வாக்குத்தத்தம் தந்த தேவன் மேல நம்ம வைக்க மறந்துடுறோம். இதுதான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். அப்போ நம்ம கர்த்தர் எந்த காரியத்திற்காக நம்ம காத்திருக்கிறோமோ அதுல எப்படி இருக்கணும், ஆண்டவரே நீங்க சொன்னீங்க செய்வீங்க, ஆனா நம்ம சந்தோஷம் அதுல இருக்க கூடாது. அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் ஈசாக்கு. எவ்வளவு நாள் கழிச்சு ஈசாக்கை ஆபிரகாம் பெற்று எடுக்கிறான் இல்லையா. ஆனா அதே ஈசாக்க ஆண்டவர் போய் பலி செலுத்த சொல்றார். அவன் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, அவன் போய் என்ன செய்யறான், பலி செலுத்துறான். நம்மள யோசிச்சு பார்ப்போமே, நமக்கு நம்மளுடைய மாம்சத்துக்கும் நமக்கும் எவ்வளவு போராட்டம் நடக்கும். ஆனா ஆபிரகாம் சாராய்க்கு சொல்லல, யாருக்கும் சொல்லல, அங்க இருக்கிற வேலைக்காரருக்கு கூட சொல்லல, ஈசாக்கு கூட சொல்லல. தான் மட்டும் ஈசாக்கு தூக்கிட்டு மேல போய் அங்க போய் அவன் ஈசாக்கு பலியை செலுத்தும் பொழுது ஈசாக்கு கேட்கிறான், அப்பா பலி பொருள் எங்க? அவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்போ ஆபிரகாமுடைய எண்ணங்கள், நோக்கங்கள், அவனுடைய எமோஷனல் எல்லா ஸ்ட்ரென்த்துமே யாராதான் இருந்தது, ஆண்டவராதான் இருந்தது. யெகோவா தேவன் மட்டுமாதான் இருந்தது. அவர் தான் அவனுடைய எல்ஷடாய், அவனுடைய எல்லா மகா பெரிய பலனா இருக்கிறேன்னு சொன்னத அவர் அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணார். அப்ப நமக்கு கூட வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது நம்முடைய சந்தோஷத்தையும் நம்மளுடைய என்ன சொல்றது முதன்மையையும் நம்மளுடைய எல்லாவற்றையும் அதன் மேல நம்ம என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. அதன் மேல வைக்கும் பொழுது நம்ம என்ன செஞ்சிருவோம். இப்ப அதே நீங்க யோசிச்சு பாருங்க, ஈசாக்கு ஆபிரகாம் ஈசாக்கு பலி செலுத்தலைன்னா என்ன ஆயிருக்கும் இல்லையா. இன்னைக்கு அவர் விசுவாச தகப்பன்ற ஒரு பேரை எடுத்துருக்கவே முடியாது.
அப்போ நம்மளுடைய சந்தோஷத்தை எதுல நம்பர் 1 நம்ம பண்ற தப்பு வந்து நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம எதன் மேல வைக்கிறோம்? ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் மேல வைக்கிறோம். ஆனா எதன் மேல வைக்க கூடாதுன்னா அதன் மேல வைக்க கூடாது. எதன் மேல வைக்கணும்னா நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் மேல நம்ம என்ன செய்யணும்? நமக்கு தேவன் கொடுக்கிற அந்த காரியத்தை, சந்தோஷத்தை ஆசீர்வாதத்தின் மேல இருக்க கூடாது, ஆசீர்வதிக்கிற தேவன் மேல வைக்கணும். சரி, இந்த செகண்ட் காரியம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, நம்மளுடைய வழிகளை என்ன செய்யணும்? நம்ம காத்திருக்கும் போது நம்மளுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்தவர்களா இருக்கணும். அதுதான் நம்ம சங்கீதம் 37 வாசிக்கிறோம் இல்லையா? 3, 4, 5 நீங்க அப்படி டைம் இருந்தா நீங்க எடுத்து வாசிக்கோங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு சங்கீதம் தான். என்ன சொல்றது? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்போ அந்த நம்முடைய வழியை என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு. அது அந்த ஒரு காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அது நம்முடைய வழியை நான் அது வாசிச்சிடுறேன். அது வாசிச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்புறம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிரு, சத்தியத்தை மேய்துகொள். அப்போ இந்த காத்திருக்கும் பொழுது நமக்கு பல ஆலோசனை மண்டையில ஓடும். பல நம்மளுடைய காரியத்தை நம்ம கையில எடுத்து செய்யலாம் அப்படிலாம் யோசனை வரும். ஆபிரகாம் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பேன்னு சொன்னார். அவன் என்ன பண்ணா? அவரு காத்திருந்தார். ஆனா சாராளுக்கு வந்து என்ன செஞ்சுச்சு? அதுல ஆண்டவர் சொல்லிட்டாரு. சில டைம்ல நம்மளும் என்ன செய்யணும்? நம்மளுடைய ஞானத்தை, ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்க ஞானத்தை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ ஆகார மூலமா ஒரு சந்ததியை உருவாக்கினார். அப்ப அந்த ஒரு சின்ன தப்பு இன்னைக்கு கூட பாருங்க, அந்த ஒரு சண்டை, அந்த ஒரு சமாதானம் இல்லாம அந்த நாடு இஸ்ரவேலும் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம எந்த காரியம் கர்த்தர் செய்வார்னு சொன்னா அந்த காரியத்தை கர்த்தர் செய்வாருன்ட்டு அவருடைய கருத்துல நம்ம என்ன செய்யணும்? முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். நமக்கு கண்டிப்பா நிறைய ஆலோசகர்கள் வருவாங்க, இல்ல நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் நமக்காக ஜெபிக்கிறவங்க, நமக்காக நம்மளுடைய நல்ல வெல் விஷர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. ஆனா எல்லாரும் சொல்றதை விட நம்ம தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்வதற்கு நாம என்ன செய்யணும்? உத்தரவாதம் உள்ளவர்களா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இன்னைக்கு நம்ம இந்த இஸ்ரவேல் இது மாதிரி ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள், மன உளைச்சல்களுக்குள்ள என்ன செய்வோம்? நாமளே கொண்டு போய் தள்ளிக்குவோம். யாராலையும் காப்பாத்த முடியாது. இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகளுக்கு காரணம் எல்லாம் சொல்லிடுவோம், ஐயோ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம், நீ எவ்வளவு அவசரப்பட்டுட்டு, எத்தனை சந்தர்ப்பங்களை நாமளே அநேகருக்கு சொல்லியிருக்கிறோம். அப்ப நம்ம ஏன் அப்படின்னாக்கா சில டைம்ல மற்றவர்களை பார்த்து நம்ம என்ன செஞ்சோம்? இடர்கள் அடைஞ்சிடறோம். ஐயோ அவங்களுக்கு எல்லாம் இருக்கே, ஐயோ அவங்களுக்கு எல்லாம் வந்துருச்சு, அவங்க விருப்பமெல்லாம் நமக்கு என்ன ஆண்டவர் கொடுக்கலையே, சரி நம்ம இவ்வளவுதான் இனிமேட்டு வெயிட் பண்ணி என்ன பிரயோஜனம், நம்ம போய் இதான் செய்வோம். அப்படி கிடையாது. நல்ல தெளிவா உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார். அவ்வளவுதான். சிம்பிள் அண்ட் ஈஸி. நம்ம லேசியா இருக்க சொல்லலாம். ஆண்டவர் லேசியா இருக்கல, நீ ஒண்ணுமே பண்ணாது அப்படிலாம் கிடையாது. உன் வழிய கர்த்தருக்கு ஒப்புவி, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. ஆண்டவர் சமூகத்துக்கு நம்ம போகணும், கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை நாம செய்யணும். ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். பிகாஸ் நம்மளுடைய சந்தோஷம் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தின் மேல் இல்லை, நம்மளுடைய சந்தோஷம் தேவன் மேல இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யறோம்? நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம ஒவ்வொரு நாளும் செய்யணும். தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற, கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள், அவரோடு நாம் செலவிடுகிற டைம், மற்றவர்களுக்கு ஜெபிக்க, என்ன சின்ன சின்ன காரியம் கூட நம்ம செய்யலாம். ஒரு சண்டே ஸ்கூல் இருக்குது. எதுவா இருந்தாலும் அந்த காரியத்தை மன மகிழ்ச்சியோடு நாம செய்யும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். இந்த குடியிருந்துன்ற வார்த்தை எனக்கு எப்பயுமே என்ன குடியிருந்து, அது என்ன அர்த்தம்?
அப்ப நான் வந்து கொஞ்சம் ஆராய்ந்து படிக்கும் போது அப்படின்னாக்கா கர்த்தர் என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்னா, தேவன் எந்த இடத்துல வைக்கிறாரோ அந்த தேசத்துல நம்ம எப்படி இருக்கணுமா, ஏனோ தானோன்ட்டு இல்லாம நம்ம அந்த தேசத்தை வந்து நம்ம ஆளுகை செய்யற அளவுக்கு அதை என்ன செய்யணுமா, அது ஒரு உரிமையோடு அந்த இடத்துல இருக்கிறது தான் நம்ம தேசத்தில் குடியிருந்து. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அமெரிக்கால நீங்க என்ன நான் முதல்ல சொல்றேன், ஒவ்வொரு நாளும் ஐயோ எப்படா இந்தியா போவேன், எப்படா எனக்கு இன்னும் இந்த இடத்துல இருக்கு, அப்பதான் ஒப்பு கொடுத்துச்சோம் ஏசப்பா இந்த பூமியில. எனக்கு இப்பதான் புரிஞ்சுது, நமக்கு டீச் பண்ண எடுக்கும் பொழுதுதான் அந்த வாரமா நான் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த சத்தியமே எனக்கு மண்டையில் ஏறிச்சு. ஆண்டவரே நான் குடியிருந்து, ஆண்டவரே இந்த தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை வைந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம தானி எல்லாம் பாருங்க, அவங்க சிறை ஆக்கப்பட்டு கர்த்தருடைய தேசத்துல இருந்து பாபிலோனுக்கு வந்து அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல குடியிருந்து அவங்க ஆண்டவருக்காக ஜீவித்து ஏனோ தானோன்னு இருக்கல. அதே போல யோசேப்பு அவன் ஆண்மையில வளர்க்கப்பட்டாலும் அவன் மறுபடியும் இது கர்த்தருடைய வேலையை ஆண்டவர் அழைக்கும் பொழுது மறுபடியும் அவன் ஏனோ தானோன்னு செய்யல. அவன் நிச்சயமா தெளிவா எல்லா காரியத்தையும் செய்து முடித்தான். அதே போல நம்மளும் அந்த இந்த வெயிட்டிங் பீரியட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம கேர்ஃபுல்லா இருந்தோம்னா, நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது மாத்திரமல்ல, இந்த காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கணும். நாம் சோம்பலாய் இருக்கக்கூடாது. வேற அவர் சொல்லிட்டாரு அவர் செய்வாரு அப்படின்னு நம்ம சோம்பலா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய காரியத்தை செய்கிறவளா இருக்கணும். கர்த்தர் சொன்ன காரியத்திற்கு மாறாகவோ அல்லது அவர் செய்ய மாட்டாரு நாம செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு நாளும் நாம் என்ன செய்யக்கூடாது, அந்த காரியத்தை நாம செய்து விடவே கூடாது. இது ரெண்டாவது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டவருடைய கரத்துல நம்ம என்ன செய்யணும், அதை ஒப்பு கொடுத்துட்டு நம்ம அதை என்ன செய்யணும், அதுல நாம் சந்தோஷமாய் நாம் என்ன செய்யணும், அதுல வந்து ஒரு கருத்தா அதை நம்ம ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து நம்ம என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நம்ம அடுத்தது என்னன்னா கவலைப்படக்கூடாது. இது கவலைப்படக்கூடாது இல்லையா? அழகா சொல்லியிருக்க அந்த மத்தேயு 6 நீங்க பாத்தீங்கன்னா, காட்டு புஷ்பத்தை என்ன பண்றீங்க நீங்க, உங்களை நான் உடுத்து வைக்கிறேன், உங்களை நான் உடுத்து வைக்க மாட்டேனா, உங்களுடைய காரியத்தை நான் செய்ய மாட்டேனா? அப்போ அந்த அந்த கவலை என்ன செய்யக்கூடாது, நமக்கு இருக்கவே கூடாது. கவலைலாம் நமக்கு வராது. ஏன்னா நம்ம விசுவாசிங்க. நமக்கு என்ன ஒரு யோசனைகள், மைண்ட், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய நினைவு அலைகள், என்ன அலைகளை நம்மளால என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்தவே முடியாது. அப்ப அதுக்கும் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய மைண்ட் ஆண்டவரோட கரத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என் மைண்ட் என்னென்னமோ செய்ய சொல்லுது, ஆண்டவரே நம்முடைய மைண்ட் வந்து ஐயோ இது நடக்காது, அது நடக்காது, இது பண்ணாத, அது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பலதையும் நம்ம மைண்ட்ல சொல்லும். ஆனாலும் அதையெல்லாம் என்ன செய்யணும், தேவ சமூகத்துல நம்மள ஒப்பு கொடுக்க வச்சு நம்ம என்ன செய்யணும், நம்ம அந்த காரியத்தை நம்ம அறுவடை செய்யணும். அது வரைக்கும் நம்ம விட்டு விடக்கூடாது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 6, 9, 10. Galatians 6, 9 and 10. நீங்கள் சோர்ந்து போகாது இருப்பீர்களானால் என்ன செய்வீங்க, ஏற்ற காலத்தில் என்ன செய்வோமா, நாம் நன்மையை புசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கு. நான் நிறுத்துறேன். இல்ல யாராவது எடுத்தீங்கன்னா கூட நீங்க வாசிங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. கலாத்தியர் 6, 9 and 10 நான் எடுத்துட்டேன். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாய் விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவுள். அப்ப இந்த இடத்துல சொல்றாரு, நம்ம வெயிட்டிங் பீரியட்ல நம்ம என்ன செய்யணும், நன்மை செய்யணும். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருப்பாயாக. அப்ப என்ன செய்வோம், ஏற்ற காலத்தில் ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு ஒரு அறுவடையை அவர் கொடுப்பார். அப்ப நம்ம காத்திருக்கிற நாட்களில நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் உற்சாகமா சோர்ந்து போகாம நன்மையை செஞ்சு என்னத்தை கண்டோம் அது எதுக்கு நம்ம செய்வானே அப்படின்லாம் நம்ம சோர்ந்து போகவே
கூடாது. அதுல நாம என்ன கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் இல்லையா? ஆண்டவர் நம்ம கையில அவர் அநேக வாக்கு தத்தங்கள், அநேக ப்ராமிசஸ் கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஒரு வசனம் இருக்குன்னா, நாம் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் பரியந்த நம்ம என்ன செய்வாரா பார்த்து அதை நம்ம வழி நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அது நாட்கள் அந்த சின்ன ஒரு மெசேஜ் தான் இல்லையா? நம்ம காத்திருந்தோம். நம்ம ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறது. சவுல் பாத்தீங்க அப்படின்னாக்கா, அவனும் என்ன பண்ணா, ஒரு பக்கம் யுத்தத்துக்கு மற்ற நாட்டுல இருந்து எல்லாரும் வராங்க, பலி செலுத்தணும். சாமுவேல் சொன்னாரு, நான் வரேன், நான் வந்த வாட்டி பலி செலுத்து அப்படின்னு சொன்னாரு. இவன் அந்த குதிரைகளுடைய சத்தம், அந்த எக்கால் எல்லாம் கேட்டு பயந்து சவுலே பலி செலுத்த போனா என்னாச்சு, ராஜ்யவாரம் 2 ஆச்சு. அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க, எல்லாமே போச்சு. அதனால நாட்களிலே நம்ம எந்த காரியத்தை கர்த்தர் செய்யறேன்னு சொல்றாரோ அந்த காரியத்தை அவர் செய்வார். அந்த ஒரு நிச்சயத்தோடும் அந்த நம்பிக்கையின் உறுதியோடும் நாம் என்ன செய்யணும், இருக்கும்படி கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு நினைவுபடுத்த அவர் விரும்புகிறார். அப்போ இந்த நாட்களில எந்த காரியத்தை காத்திருக்கிறீர்களோ நீங்க நம்பிக்கையோடு காத்துருங்க. கர்த்தர் அந்த காரியங்களை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். சரி, நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா, அந்த நாளில கர்த்தாவே ஒரு சின்ன ஒரு மெடிடேஷன் நாங்க கவனிச்சோம். ஏசப்பா ஆண்டவரே மனுஷர்கள் அப்பா, ஆண்டவரே கர்த்தாவே இவ்வளவுதான் நாங்க கர்த்தாவே பிரயாசம் எடுத்தாலும் சில நாட்கள்ல சோர்ந்து போறோம்ப்பா, மனம் அடிந்து போறோம்ப்பா, ஜெபம் பண்ணாம தூங்குறோம். ஆண்டவரே அப்பா, எத்தனையோ காரியங்கள்ல கர்த்தாவே நாங்கள் அப்பா செயல் இழக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவரே அப்பா, முடக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். பேசப்பா, வருகின்ற நாட்களிலே எங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல வைத்து, எங்கள் ரட்சிப்பை கர்த்தர் மேல வைத்து, ஆண்டவரே எங்கள் வழியை கர்த்தர் மேல வைத்து அப்பா, என்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அப்பா, எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும், சந்தோஷம் எல்லாவற்றையும் கர்த்தராய் நீர் இருந்து ஆண்டவரே அப்பா, இந்த வருகின்ற நாட்களில் நீர் எங்களை வழிநடத்துமாறு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் இந்த பூமிக்கு நம்ம எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த நற்செய்தி உண்டாக்கும் கர்த்தாவே ஒரு செய்தி வந்தீங்க அப்பா. ஆண்டவரே அந்த ஒரு கர்த்தாவே நம்பிக்கையோடு கர்த்தாவே அப்பா, அந்த நம்பிக்கையற்ற இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையாய் வந்தீர் ஆண்டவரே அப்பா. அதே போல கர்த்தாவே நாங்களும் உம்மை பற்றி கொண்டு உம்மை மாத்திரம் உறுதியாய் நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இடையில வருகிற கர்த்தாவே சத்துரு கொண்டு வருகிற எல்லா இடையூறுகள், தடைகள் கர்த்தாவே அப்பா, யோசனை, கவலைகள், பாரங்கள், மற்றவர்களை பார்த்து சில டைம்ல நாங்க ஆண்டவரே எங்களை கம்பேர் பண்ண இந்த கம்பேரிங் மைண்ட் எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே திடமானதை தந்து அப்பா, ஸ்திரமான இருதயத்தை தந்து எங்களை நீர் வழி நடத்துமாறு செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் எத்தனையோ தடை வந்த பொழுதும் கர்த்தாவே எப்படியாக கனெக்ட் ஆக நீ தந்த கிருபைக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Amen. Thank you, sister. Hallelujah. Hallelujah. Amen. Praise the Lord. Sister Susan, first reference, what was it? 3? I didn't get the book. Yeah, I couldn't hear the book. Yeah. Chapter 3, verse 25 and 25 to 26. Which book was it? Lamentations. Oh, Lamentation. Okay. Lamentation 3, 25 to 26. Praise God. Thank the good Lord for the blessed word of God today. Even though the sister could not be able to connect it in the beginning, but good Lord helped us. Thank God. Praise God for His grace and His mercy and the resources that He has given us. Hallelujah. Lamentation 3, 25 to 26. I want to read that in. The Lord is good to those who depend on Him, to those who search for Him. So it is good to wait quietly for the salvation from the Lord. Psalm 37,
verse 3, 4, and 5. Trust in the Lord and do good. Dwell in the land, enjoy safe pasture. Delight yourself in the Lord, and He will give you the desires of your heart. Commit your ways to the Lord. Trust in Him, and He will do this. Hallelujah. Galatians 6, verse 9 and 10. Let us not become weary in doing good, for at the proper time we will reap a harvest if we do not give up. Therefore, as we have opportunity, let us do good to all people, especially those who belong to the family of believers. May the good Lord continue to bless us with this verse. Let us submit ourselves into God's mighty hand. Let us trust in Him. God will help us. Lord is good to those who depend on Him, to those who search for Him. So it is good to wait quietly for the salvation from the Lord. May God bless us all. Thank you, Sister Angel, for leading the prayer line. God bless you. Thank you, Premanti. God bless everybody who joined and listened and prayed, participated. God bless us all. Have a blessed day, a blessed week, rest of the week. And we will meet again next Tuesday if God's coming tarries. Thank you, Sister Susan. God bless you. Thank you, sir. Thank you. Thank you. Thank Praise you. God. Praise God. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you.